வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடி ஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ வந்து 11th 12th போர்ஷன்ஸ் படிக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது படித்து வச்சுக்கிட்டா சேஃபர் சைடில் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து இப்போ 11th 12th நம்மளுடைய யூஜிடி ஆர்பி சிலபஸ் படி என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கோ அதை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். இன்னைக்கு வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், ஆல்ரெடி தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் 2 வீடியோ கொடுத்துருக்கேன். இன்னைக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் உள்ள எம்சிக்யூஸை சால்வ் பண்ண போகிறேன். இது வந்து 12th புக்கில் எக்ஸசைஸ் 3.7 இருக்குது எம்சிக்யூஸ். நம்ம டேரெக்டாக எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அதுவே நேராக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராப்ளம்ஸுமே போட்டுகிட்டே தான் இருக்கேன். 3.7 எம்சிக்யூ சால்வ் பண்ண போகிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எம்சிக்யூ கொடுத்துட்ருக்கேன், குவிஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அதை கண்டினியூஸாக கலெக்ட் பண்ணி எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பஞ்ச் ஆஃப் எம்சிக்யூஸ் ஒரு சர்டன் ஸ்டேஜில் உங்கள் கையில் இருக்கும். ஓபிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக்கு எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் இது நம்மகிட்ட யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது. கம்ப்ளீட் கோர்ஸில் டீட்டெயில்டு லெக்சர்ஸும் 10,000 எம்சிக்யூஸும் கவர் ஆகும். இதில் வந்து எம்சிக்யூஸ் மட்டும் வேணால் படிச்சுக்கலாம், இல்லை டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம். டெஸ்ட் பேட்ச் வித் லைவ் செஷன்ஸ், வித்தவுட் லைவ் செஷன்ஸ் 2 ஆப்ஷன் இருக்குது. எது வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3.7 எக்ஸசைஸ் 3.7ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து a 0 of x cube plus 64, x cube plus 64 equal to 0 அப்படின்னா x cube equal to minus 64 equal to minus 4 power 3. அப்போ x equal to minus 4 தான் நம்மளுடைய ஆன்சர். அது ஆப்ஷன் 4ல் இருக்கு. 4 ஆப்ஷன் 4 அல்லது டி, எப்படி இருந்தாலும் வச்சுக்கிட்டாலும் சரி, அதில் இருக்கு. அடுத்தது பாருங்க, f and g are polynomials of degree m and n respectively. f and g are polynomials of degree m and n respectively கொடுத்திருக்கு. so f of x is equal to x power m னு எடுத்துக்கோங்க, g of x is equal to x power n னு எடுத்துக்கோங்க. f composition g of x கண்டுபிடிக்கணும். அப்ப f of g of x equal to f of g of x என்னன்னு பார்த்துக்கோங்க, x power n. f of x என்னது, என்ன இருக்கோ அதுக்கு பவர் m. அப்ப x power n power m equal to x power m. அப்போ f composition g of x is a polynomial of degree என்னது mn. சரிதானா? அடுத்தது பாருங்க, a polynomial equation in x of degree n always has n complex roots. இது வந்து தியரம் தான், ஸ்டேட்மெண்ட். அதுக்கு n காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், இதை தியரம் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்ட். சரியா? அடுத்தது பாருங்க, ஃபோர்த் ஒன்ல எக்ஸ் கியூப் பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூ எக்ஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. சரியா? இதுல சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால a0 equal to 1, a1 equal to minus p, a2 equal to q, a3 equal to r. சரியா? sum of the roots என்னது? sum of the roots alpha plus beta plus gamma equal to minus a1 by a0, minus a1 by a0 equal to minus of minus p plus p னு கிடைச்சிரும். சரியா? அடுத்தது sum of the roots taken 2 at a time, அதாவது ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்ஃபா காமா
ஈக்குவல் டு A2 by A0 ஈக்குவல் டு Q by 1. அப்போ ஈக்குவல் டு என்னது Q. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் A3 by A0 ஈக்குவல் டு மைனஸ் R. சரிதானா? இதில் என்ன கேட்டிருக்கு? சம்மேஷன் 1 by alpha. அதாவது 1 by alpha plus 1 by beta plus 1 by gamma ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்துட்டீங்கன்னா இங்கே பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. இதுதான் என்னது? சம் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 2 at a time. சம் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 2 at a time நம்மளுக்கு q பை இது என்னது? மைனஸ் ஆர். அப்போ மைனஸ் q பை ஆர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். மைனஸ் q பை ஆர் A1ல இருக்கு, சப்டிவிஷன் 1ல இருக்கு ஆன்சர் மைனஸ் q பை ஆர். அடுத்தது பாருங்க, அக்கார்டிங் டு த ரேஷனல் ரூட் தியரம். ரேஷனல் ரூட் தியரம்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியணும். ரேஷனல் ரூட் தியரம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த தியரத்தை அப்ளை பண்ணி நம்மளால என்ன செய்ய முடியும்? ப்ராப்ளம் போட முடியும். ஒரு பாலினாமியல் எடுத்துக்கோங்க. nth டிகிரி பாலினாமியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா nth டிகிரி பாலினாமியல் ரேஷனல் ரூட் தியரம் வந்து ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வச்சே நம்ம வந்து என்ன செய்திடலாம்? பண்ணிடலாம். an x power n plus an minus 1 x power n minus 1 plus etc a naught equal to 0 with an not equal to 0 and a naught not equal to 0. an not equal to 0, a naught என்னது? not equal to 0. சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா இந்த if p by q such that p, q is equal to 1. அதாவது p and q are என்னது? relatively prime. relatively prime னா ரெண்டுத்துக்கும் GCD equal to என்னவா இருக்கும்? 1 இருக்கும். relatively prime அப்படின்னு சொல்லுவோம். co-prime அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது relatively prime னு சொல்லுவாங்க. அப்படி இருந்ததுன்னா p is a factor of a0. q is a factor of an. இதுதான் வந்து நம்மளுக்கு ரேஷனல் ரூட் தியரம். சரியா? இப்போ ரேஷனல் ரூட் தியரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை போடலாம். 4x power 7 plus 2x power 4 minus 10x cube minus 5 equal to 0. சரியா? இதில் an என்னன்னு எடுத்துக்கோங்க. an equal to 4, a not equal to எவ்வளவு? minus 5. அப்போ p is a factor of a0. p is a factor of a0 னா p என்ன? a0 உடைய ஃபேக்டர் என்னெல்லாம் இருக்க முடியும்? 1 minus 1 minus 5 plus 5. q is a factor of an. an உடைய ஃபேக்டர் என்னெல்லாம் இருக்க முடியும்? 1 minus 1 2 minus 2 4 minus 4. சரிதானா? இப்போ p by q பார்க்கணும். p by q பார்த்தீங்கன்னா முதல்ல ஆப்ஷன் 1 எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் 1ல -1 இருக்கு. -1 இருக்குமான சான்ஸ் இருக்கு. p by q 1 by -1 வந்தனா -1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 5 by 4 இருக்குமான்னு கேட்டிங்கன்னா p by q இங்க 5 by 4 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. செகண்ட் ஆப்ஷனும் இருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க 4 by 5. p ல நம்மளுக்கு 4ங்கற டேர்மே இல்ல. 4 by 5 இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ which is not possible தான் கேட்டிருக்கு. அடுத்தது 5. fourth ஒன்ல என்ன கொடுத்திருக்கு? 5 கொடுத்திருக்கு. 5 சான்ஸ் இருக்கு. 5 by 1 சான்ஸ் இருக்கு. அப்ப எது மட்டும் தான் நம்மளுக்கு சான்ஸ் இல்ல? 4 by 5 தான் சான்ஸ் இல்ல. ஏன்னா p ல வந்து நம்மளுக்கு என்ன இல்ல? 4ங்கற டேர்மே இல்ல. pங்கிறது என்னது? p is a factor of a0. a0ங்கிறது என்னது? -5. -5க்கு 4 ஒரு ஃபேக்டரா இருக்கவே முடியாது இல்லையா? அப்போ இதுதான் இருக்க சான்ஸ் இல்ல. அதனால ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சான்ஸ். எது சான்ஸ் இல்ல அப்படின்னா 4 by 5 இருக்க முடியாது. சரிதானா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இது எத்தனாவது கொஸ்டின்? 5th கொஸ்டின். அடுத்தது 6th பாருங்க. x cube 6th x cube minus kx square plus 9x has 3 real roots if and only if னு கேட்டிருக்கு. equal to 0 னு போட்டுக்கிட்டோமா x into x square minus kx plus 9 equal to 0. அப்போ இதுல x equal to 0 ஒரு ரியல் ரூட் ஆயிருச்சு. அப்ப இதுக்கு மட்டும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டெல்டா கண்டுபிடிக்கணும். b square minus 4ac
என்னவா இருக்கணும்? ரியல் ரூட்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்ப b ஸ்கொயர் எவ்வளவு? k ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ 1 இன்டூ 9 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. அப்ப k ஸ்கொயர் மைனஸ் 36 k ஸ்கொயர் மைனஸ் 36 greater than or equal to 0, k greater than or equal to plus or minus 6. அப்போ modulus of k greater than or equal to 6. Modulus of k greater than or equal to 6. இது எங்க இருக்குன்னு பாருங்க, subdivision 4ல இருக்கு. subdivision 4ல இருக்கு. சரிதானா? அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டின் பாருங்க, sin 0, 2 பைங்கிற இன்டர்வல்ல கேட்டிருக்கு. இன்டர்வல் என்ன கொடுத்துருக்கு? 0, 2 பைன்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் 0, 2 பைல நம்மளுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? 7th கொஸ்டின் x sin பவர் 4x minus 2 sin square x plus 1 equal to 0. இதுல sin square x equal to y ன்னு வச்சுக்கோங்க. அப்போ y square minus 2y plus 1 equal to 0. அப்போ y minus 1 the whole square equal to 0. அப்படின்னா y is equal to என்னது? 1. அப்படின்னா என்னது? sin square x is equal to 1, sin x equal to plus or minus 1. sin x equal to plus or minus 1. sin x எப்ப plus 1 இருக்கும்? x is equal to pi by 2 போட்டிங்கன்னா sin x equal to plus 1. x is equal to 3 pi by 2 போட்டிங்கன்னா sin x equal to minus 1. அப்ப நம்மளுக்கு என்ன பாசிபிள் வேல்யூஸ்லாம் இருக்கு? pi by 2வும் 3 pi by 2வும் இருக்கு. இது எந்த இன்டர்வல்ல இருக்கும்? 0க்கும் 2 பைக்கும் நடுவுல இருக்கும். அப்படித்தானே? 0க்கும் 2 பைக்கும் நடுவுல இருக்கும். இந்த x equal to 3 pi by 2 இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்க கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சைன் காசுல எந்த வேல்யூ வந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கும். அடுத்தது பாருங்க, 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் எய்த் கொஸ்டின் என்னன்னா, x cube plus 12x square plus 10ax plus 1999. சரியா? இதுல equal to f of x. இதுல x f of x ல எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. no change of sign. no change of sign. அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யல? no change of sign. change of sign இல்ல. அப்படின்னா no positive real root. no positive real root. positive real root கிடையாது. அப்ப நெகட்டிவ் எப்ப இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, f of minus x போட்டீங்கன்னா minus x cube plus 12x square minus 10ax plus 1999. சரியா? இதுல மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் 1 2 3 சேஞ்ச் ஆஃப் சைன் வருது. 3 சேஞ்ச் ஆஃப் சைன் வந்தா 3 நெகட்டிவ் ரியல் ரூட்னு வந்துரும். ஆனா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு? டெஃபினெட்லி 1 பாசிட்டிவ் ரியல் ரூட். has a definitely positive 0. பாசிட்டிவ் 0 அப்படிங்கும்போது நம்ம நெகட்டிவே பார்க்க வேண்டாம். எப்ப பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த a வந்து less than 0வா இருந்தா, இந்த a less than 0வா இருந்தா இது என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். மைனஸ் ஆகும்போது பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் ஒரு சேஞ்ச் ஆஃப் சைன் நம்மளுக்கு என்ன செஞ்சிரும்? வந்துடும். has exactly one பாசிட்டிவ் ரூட். பாசிட்டிவ் 0 எப்ப கிடைக்கும்? a less than 0வா இருந்தாதான் ஒரு பாசிட்டிவ் 0 நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப C தான் நம்மளுடைய ஆன்சர். மூணாவது சொல்யூஷன் அதுதான் நம்மளுக்கு சான்ஸ், ஒரே சான்ஸ் தான். அடுத்தது பாருங்க, x cube plus 2x plus 3. இதுல no change of sign. no change of sign அப்படின்னா no positive real root. no positive real root. எத்தனை சேஞ்ச் ஆஃப் சைன் இருக்கோ அத்தனை ரூட் இருக்கும் பாசிட்டிவ்ல. no positive real root. இப்போ xக்கு minus x போட்டீங்கன்னா minus x cube minus 2x plus 3. அப்போ minus minus plus ஒரு சேஞ்ச் ஆஃப் சைன் வருது. ஒரு சேஞ்ச் ஆஃப் சைன் வருதுன்னா ஒரு நெகட்டிவ் ரியல் ரூட், ஒரு நெகட்டிவ் ரியல் ரூட் கிடைக்கும்.
சரிதானா? ஒரு நெகட்டிவ் ரியல் ரூட் கிடைக்குது அப்படின்னா மீதி ரெண்டும் கட்டாயமா என்ன செய்யணும்? இமேஜினரியா தான் இருக்கணும். அப்ப ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். சரிதானா? ஒன் நெகட்டிவ் பாசிட்டிவே இல்லை. அப்ப மீதி உள்ள ரெண்டுமே கட்டாயமா என்ன செய்யணும்? இமேஜினரி ரூட்ஸா தான் இருக்கணும். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இமேஜினரி ரூட்ஸ் அக்கர் இன் பேர் இல்லையா? அப்போ ஏ தான் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் 10th கொஸ்டின் பாருங்க. 10th கொஸ்டின் summation j varies from 0 to n ncr minus 1 power r x power r. சரியா? ncr minus 1 power r x power r. expand பண்ணுங்க. expand பண்ணீங்கன்னா j varies from r varies from தான் போட முடியும். r varies from 0 to 1. அப்போ nc0 expand பண்றேன். nc0 இங்க x power 0. அடுத்தது plus nc1 minus 1 power 1 x power 1 plus nc2 minus 1 square x square plus nc3 minus 1 power 3 x power 3 plus etc. nc0 x power 0 na 1 minus nc1x plus nc2 x square minus nc3 x power 3. சரியா? அடுத்தது plus. அப்ப ஆல்டர்னேட்டா இது plus minus plus minus plus minus இப்படியே மாறிக்கிட்டே வருது. எத்தனை தடவை மாறும்? n டைம்ஸ் மாறும். எத்தனை ரூட்ஸ் இருக்கு? அப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் எத்தனை? n டைம்ஸ் பிளஸ் மைனஸ் என்ன செய்யுது? மாறுது. சரிதானா? அப்ப எத்தனை ரூட்ஸ் இருக்கு? n ரூட்ஸ், n பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் இருக்கு. சரிதானா? இந்த நம்மளுக்கு இது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறத விட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நம்மளுக்கு இதுவரைக்கும் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரல, அதனால நம்ம இதையும் ஓரளவுக்கு நம்ம பார்த்து வச்சுட்டோம்னா நம்ம சேஃபர் ஜோன்ல இருப்போம். அப்படிங்கிறதுனால தான் நான் என்ன சொல்றேன் 11th 12th போர்ஷன்ஸையும் ஒரு கோத்ரூ பண்ணி வச்சுட்டா நல்லது அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி தமிழ்லையும் கேர் எடுங்க, தமிழையும் படிக்க ஆரம்பிங்க. எல்லாத்தையுமே படித்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்? தயாராக இருக்கலாம். பாருங்கள் 3.7ல் நம்ம தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் உள்ள எம்சிக்யூஸை சால்வ் பண்ணியிருக்கோம். இது +2 புக்கில் ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்குது. இந்த +2 ஃபஸ்ட்டு வால்யூம் புக்கில் இருந்து, அதாவது ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் ரெண்டுலேயுமே நம்மளுடைய யூஜிடிஆர்பி சிலபஸில் என்னென்னலாம் இருக்கோ அதை தொடர்ந்து சால்வ் பண்ணிகிட்டே வரேன். உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அப்படின்னா தான் திரும்ப ரெஃபர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான கம்ப்ளீட் கோர்ஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 எம்சிக்யூஸும் கவர் ஆகும். இதில் எம்சிக்யூஸ் மட்டும் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எதுனாலும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.